ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம ஒவ்வொரு மந்த்துமே கரண்ட் அஃபேர்ஸை கன்சாலிடேட்டட் மந்த் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மந்த்ல டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மிலிட்ரி எக்ஸசைசஸ் என்ன செய்ய போறோம், அது ஓரியன்டான நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சாந்தி பிரயாஸ் ஃபார் மல்டிநேஷனல் மிலிட்ரி எக்ஸசைசஸ் ஸ்டார்ட்ஸ் இன் நேபாள். ஸோ சாந்தி பிரயாஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட்ஸ் அ மல்டிநேஷனல். ஸோ நிறைய நேஷன்ஸ் ஒன்று சேர்ந்து மிலிட்ரி எக்ஸசைசஸ் கண்டக்ட் பண்றாங்க. எங்க நடந்திருக்கு, எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நேபாள்ல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, 6 MH-60R மல்டி மிஷன் ஹெலிகாப்டர்ஸ் டு பி கமிஷன்ட் இன்டு இந்தியன் நேவி. இந்தியன் நேவில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 MH-60R மல்டி மிஷன் ஹெலிகாப்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கமிஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பர்லயே பார்த்த ஒரு விஷயம் தான். அடுத்து பாருங்க, ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024. இது என்னது அப்படின்னா நேட்டோ ஆர்கனைசேஷனோட ஒரு லார்ஜஸ்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இது எப்போதுல இருந்து இருக்கு அப்படின்னா கோல்டு வார் அதாவது ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில கோல்டு வார் இருந்த சமயத்திலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சமுத்திர லக்ஷ்மண நேவல் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்றாங்க. எங்க நடக்குது அப்படின்னா இந்தியால விசாகப்பட்டினம்ல நடக்குது. ஸோ சமுத்திர லக்ஷ்மணா இஸ் அ நேவல் எக்ஸசைஸ் விச் வாஸ் கண்டக்டட் பிட்வீன் தி இந்தியா அண்ட் மலேசியா. ஓகேவா? ஸோ எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்தியா சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் இண்டிஜினியஸ் ஸ்ட்ரெதோஸ் மிசைல் சிஸ்டம் என்ஹான்சிங் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெதோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெதாஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு மிசைல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இண்டிஜினியஸா அவங்க கண்டக்ட் பண்ற ஒரு மிசைல் சிஸ்டம். இது மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they are going to enhance their air defense capabilities. ஸோ எப்படி எல்லாம் ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, அந்த கெப்பாசிட்டியை எப்படி என்ஹான்ஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்தியா என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெதாஸ் அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? Adani unveiled South Asia's largest ammunition and missile complex in Kanpur. ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்த ஒரு நியூஸ், ஞாபகம் இருக்கா? நியூஸ் பேப்பர் இதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதானி என்ன பண்ணிருக்காங்க, அதானி குரூப் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தட் என்டர்ஸ் இன்டு அம்யூனிஷன் அண்ட் மிசைல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ தே அன்வீல்ஸ் தி சவுத் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் அம்யூனிஷன் அண்ட் மிசைல் காம்ப்ளெக்ஸ். எந்த இடத்துல அப்படின்னா கான்பூர்ல. அந்த லொகேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடம் அப்படின்னா கான்பூர். IIT Madras to collaborate with Munitions India to develop India's first indigenously designed 155 mm smart ammunition. ஸோ அம்யூனிஷன் அப்படின்னா வெடி மருந்து. இதுல ஐஐடி மெட்ராஸ் யாரோட கொலாபரேட் பண்றாங்க அப்படின்னா munitions இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸா தன்னால, அதாவது எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மூலமா டிசைன் பண்ணப்பட்ட 155 mm ஸ்மார்ட் அம்யூனிஷனை டெவலப் பண்றதுக்காக. ஸோ எந்த இன்ஸ்டிடியூஷன்? ஐஐடி மெட்ராஸ். யாரோட? munition இந்தியாவோட. ஓகேவா? லெப்டினன்ட் ஜெனரல் யுபேந்திர திவேதி அப்பாயிண்டட் அஸ் நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி. அதாவது இந்தியன் ஆர்மியோட நெக்ஸ்ட் வைஸ் சீஃபா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் யுபேந்திர திவேதியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் அப்படிங்கிறது எந்த இயர் அப்படின்னா 2024 தான் இந்தியன் நேவி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் நேவி ஹஸ் டிக்ளேர்ட் 2024 as இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ். இப்போ இன் கேஸ் இன் எக்ஸாம்ஸ் இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் டு attend the question like year of naval civilians எந்த இயர் அப்படின்னா 2024. ஓகேவா? ஸோ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த ட்ரோன் சப்ளை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஓகே பண்ணிருக்காங்க. ஸோ யூஎஸ் அப்ரூவ்ஸ் $4 billion சேல் ஆஃப் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் டு இந்தியா. ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரி? யூஎஸ். யாருக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க? இந்தியாவுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன அமௌண்ட்? $4 billion. என்ன என்ன விஷயத்துக்காக அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா ஆர்ம்டு ட்ரோன்ஸுக்காக. ஓகேவா? அடுத்து பாருங்க, 12th edition of naval exercise Milan to be held in Visakhapatnam with over 50 countries. இதுவுமே நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பார்த்த ஒரு நியூஸ் தான்.
என்ன அப்படின்னா மிலன் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் லைன் மூலமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பாருங்க. மிலன்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ். எத்தனாவது எடிஷன்? 12th எடிஷன். எங்க நடந்துச்சு? விசாகப்பட்டினம்ல நடந்துச்சு. சோ இது வந்து யாரோட சேர்ந்து பண்றாங்க? 50 கண்ட்ரீஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ இன்னொரு எக்ஸசைஸும் விசாகப்பட்டினம்ல நடந்தது இல்லையா? சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ ஒரு விஷயத்தை படிக்கிறப்பவே அது ஓரியன்டா வேற ஏதாவது நியூஸ் நம்ம பார்த்திருந்தோம்னா ட்ரை டு ரீகலெக்ட் இட். Defense Minister unveils the statue of General Bipin Rawat in Dehradun. அதாவது என்னன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க? ஜெனரல் பிபின் ராவத்தோட சிலையை வந்து டேராடன்ல வந்து அன்வீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க வாயு சக்தி. வாயு அப்படினாலே இட் இஸ் ரிலேட்டட் டு ஏர் அப்படின்னு சொல்லி தெரியுமா? அப்ப வாயு சக்தி இஸ் an exercise which was conducted by the Indian Air Force. எங்க அப்படின்னா ஜெய்சல்மர்ல. அடுத்து பாருங்க trilateral exercise. Trilateral அப்படினா it is an exercise which was conducted among 3 countries. அப்போ trilateral exercise தோஸ்தி 16 அப்படிங்கிறது மால்தீவ்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோஸ்தி 16 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it's a trilateral exercise which was conducted among India, Maldives and Sri Lanka. ஓகேவா? சோ எங்க நடந்திருக்கு? மால்தீவ்ஸ்ல நடந்திருக்கு. யாருக்கு இடையில அப்படின்னா இந்தியா, மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்காவுக்கு இடையில.